Hello everyone, welcome to Codantus. ஸோ இந்த வீடியோவில் பைத்தனை வச்சு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம அதை ஈஸியாக கற்றுக்கலாம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஊப்ஸ் அப்படின்றது ஒரு மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் பைத்தன் நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைத்தனில் நம்மளால் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும், அண்ட் ஈவன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே பைத்தானோட யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனால தான் பைத்தனை சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கம்ப்ளீட் வீடியோவை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு. ஸோ ஊப்ஸ் அப்படின்னா என்ன? லெட்ஸ் சே ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ஸ்டார்டிங் ஃபேஸ்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா ரியல் டைம் கூட கம்பேர் பண்றோம். எவ்ரி ஹியூமன் இந்த எர்த் ஒரு ஆப்ஜெக்ட். இல்லை நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட். இல்லை நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கேமராவா இருக்கட்டும், இல்லை இந்த மைக்கா இருக்கட்டும், இல்லை இந்த லேப்டாப்பா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸையும் ப்ரோக்ராமிங் பேரடிகம்குள்ள இன்க்ளூட் பண்ணி சொல்யூஷன் எடுத்துட்டு வருது ஒரு ப்ராப்ளம்க்கு. திஸ் இஸ் வாட் வி கால்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை ஆப்ஜெக்ட் வச்சு யோசிச்சோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரியல் வேர்ல்ட் இஷ்யூவை சால்வ் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இப்போ ஒரு ரன்னிங் போறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஷூஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்ட். அது ரொம்பவே ஒரு மேண்டேட்டரியான ஒரு திங். அதே மாதிரி இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த மைக் அப்படின்றது ஒரு மேண்டேட்டரியான திங். கம்பேரிங் டு திஸ், ஒரு ப்ராப்ளமை எஃபிஷியன்ட்டா சால்வ் பண்றதுக்கு ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஒரு என்ஹான்ஸ்ட் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளமா பார்க்குறோம். ஸோ இதனால தான் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாலே நமக்கு மொத்தம் ரெண்டு விஷயம். ஒன்று ஆட்ரிபியூட்ஸ், இன்னொன்று பிஹேவியர். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ தாஸ் அப்படின்ற ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னா இஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அவரோட ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது தாஸோட ஏஜ், அவருக்கு ஒரு பேர் இருக்கும், அவரோட ஹைட் என்ன அப்படின்றது இருக்கும், அவரோட வெயிட் என்ன அப்படின்றது இருக்கும். இது எல்லாமே அவரோட ஆட்ரிபியூட், செட் ஆஃப் டேட்டா அபவுட் த ஆப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ பிஹேவியர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாஸ் கேன் ரன், தாஸ் கேன் வாக், தாஸ் கேன் டாக், தாஸ் கேன் டூ வாட் எவர். ஸோ இது எல்லாமே பிஹேவியர்ஸ் அப்படின்ற விஷயத்துக்குள்ள வரும். ஸோ ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா we can store it as a variable as you all know. So name equal to das, age equal to 26, height equal to 6. ஸோ இந்த மாதிரி வேரியபிள்ஸை ஆட்ரிபியூட்ஸை வச்சு டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸை ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அப்படியே இந்த பிஹேவியர் அப்படின்ற விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா we call it as methods in the object oriented programming. Methods are nothing but just functions, but we call it as methods when it comes into object oriented programming. ஸோ அது ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டா ஃபியூச்சர் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் எடுத்த உடனே அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம், அந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணி வைக்க போறோம், அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளம்கான எஃபிஷியன்டான சொல்யூஷனை நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல இப்போ நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸ், என்கேப்சுலேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், பாலிமார்பிசம் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம புக்ல படிச்ச தியரிட்டிக்கலான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். சரிங்களா? அதை ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு, என்டர்பிரைஸ் கேட் ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்றதுக்கு எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ரொம்ப டீட்டெயிலா பாக்குறோம். சரிங்களா? ஸோ இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டா இருக்கு, ஸோ கிளாஸஸ் எதுக்கு, ஆப்ஜெக்ட்ஸ் எதுக்கு அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிளோட உங்க கண்ணு முன்னாடி கொடுக்கும். ஸோ கிளாஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். கிளாஸ் அப்படின்ற விஷயம் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். இப்போ நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இருந்தால் தான் நம்ம கட்ட முடியும், கரெக்டுங்களா? ஸோ ஒரே ப்ளூ பிரிண்ட்டை வச்சு நம்ம 100 வீடு வேணாலும் கட்டலாம், பட் ப்ளூ பிரிண்ட் இஸ் மேண்டட்டரி. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்பிள் ஃபோன் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அந்த ஆப்பிள் ஃபோன் அப்படின்றது டிசைன் பண்ணும்போது ஒரே ஒரு ப்ளூ பிரிண்ட்டை மட்டும் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க, பட் அதோட சோ மெனி காப்பீஸ் வேர்ல்ட் ஃபுல்லாக இன்னைக்கு இருக்கிறதுக்கான காரணம் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கிளாஸ் அப்படிங்கிறது டிசைன், ஆப்ஜெக்ட் அப்படின்றது இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். ஆஸ் அ கிளாஸ் நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ளூ பிரிண்டே இல்லாம அந்த வீடு உங்களால கட்டி முடிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் அப்படின்றது ஒரு மேண்டட்டரியான விஷயம். இப்போ நம்ம ப்ரோக்ராமிங்ல பார்க்கக்கூடிய பில்டிங் டைப்ஸா இருக்கக்கூடிய இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், இது எல்லாமே ஒரு இன்பில்டான ப்ரோக்ராமிங் கிளாஸ். சரிங்களா? இட்ஸ் அ ப்ளூ பிரிண்ட். So how do we define objects and class? As I'm a programmer, com1 அப்படிங்கிறது என்னோட ஆப்ஜெக்டா நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், ரைட்? பட் we have complexity here. இந்த com1 அப்படின்றது என்ன அப்படின்னா பைத்தானுக்கு தெரியாது, ரைட்? ஸோ இப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். யூஸ்வலா பைத்தான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏதோ ஒரு வேரியபிளே டிஃபைன் பண்றோம் அப்படின்னா say x equal to 7, right? So இது ஒரு இன்டிஜர். இங்க நம்ம எப்பயுமே int 7 இல்ல float 7.0
அப்படின்னு டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் டிஃபால்ட் பைத்தான் பிஹேவியர். ஒரு வேரியபிளுக்கு அசைன் ஆகும் போதே அது என்ன பில்ட்-இன் டைப் அப்படிங்கறத பைத்தானால ஐடென்டிஃபை பண்ணி அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க இந்த எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர் பில்ட்-இன் டைப்பை சேர்ந்தது அப்படிங்கிறது பைத்தனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எப்ப நடக்கும் அப்படின்னா அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அசைன் ஆகும் போது, ரைட்? இங்க நான் இதை பிரிண்ட் பண்றேன், பிரிண்ட் ஆஃப் எக்ஸ். இது என்ன பிரிண்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்களா? இட்ஸ் பில்ட்-இன் டைப் இன்ட் அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணுது. இது ஒரு டிஃபால்ட் பைத்தன் கிளாஸ் இன்டீஜர் அப்படின்ற கிளாஸை சேர்ந்தது அப்படின்றது. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டீஜர், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேரடிகம்ஸே கிளாஸாவும் ஆப்ஜெக்ட்ஸாவும் தான் பைத்தன் கேரி பண்ணுது, ரைட்? ஆஸ் வி எக்ஸ்பெக்ட் இது ஒரு எஸ்டிஆர் அப்படின்ற கிளாஸ் பில்ட்-இன் டைப், கரெக்டுங்களா? ஸோ இதே மாதிரி இந்த காமன் அப்படின்றது என்ன அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணணும். இது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் எப்படி டிஃபைன் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டை எப்படி டிஃபைன் பண்றது? அந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட் வேணும் இல்லையா ஃபர்ஸ்ட். ஸோ நான் என்ன பண்றேன், அந்த வீட்டுக்கான ப்ளூ பிரிண்ட்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றேன். கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றது என்னோட ப்ளூ பிரிண்ட். ஃபங்க்ஷன்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்? டெஃப் அப்படின்னு போட்டு ஃபங்க்ஷனோட நேமை வச்சு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி கிளாஸ் அப்படின்னு போட்டு அந்த கிளாஸோட நேமை டிஃபைன் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு கிளாஸுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா தேவை. ஒன்னு ஆட்ரிபியூட், இன்னொன்னு பிஹேவியர். ஸோ ஆட்ரிபியூட் இஸ் நத்திங் பட் வேரியபிள்ஸ், பிஹேவியர் இஸ் நத்திங் பட் மெத்தட்ஸ். ஸோ ஒரு கிளாஸுக்கு இது ரெண்டுமே ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ அப்பதான் அந்த கிளாஸோட ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அந்த ஆப்ஜெக்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும், சரிங்களா? நான் இங்க ஒரு மெத்தடை டிஃபைன் பண்றேன். லெட்ஸ் சே டெஃப் கான்ஃபிக் அப்படின்னு ஒரு மெத்தடை டிஃபைன் பண்றேன். ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு கிளாஸா எழுதியிருக்கோம் இல்லையா, அதனால நான் இதை டிஃபைன் பண்றேன். ஸோ இங்க செல்ஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கீவேர்ட் இந்த மெத்தடுக்குள்ள எதுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல டிஃபைன் பண்ணுங்க. ஆஸ் ஆஃப் நவ் கன்சிடர் இட் இஸ் ஒரு பேஸ் ஃபார்ம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. செல்ஃப் அப்படிங்கிறது அங்க இல்லவே இல்லை, சரிங்களா? நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள ஐஃபை கம்ப்யூட்டர் இல்லைன்னா ஒரு ஐஃபை லேப்டாப் அப்படின்னு எழுதுறேன், சரிங்களா? இப்போ இந்த காம்பவுண்ட் ஓரமா வச்சிருவோம். எனக்கு இந்த ஐஃபை லேப்டாப் அப்படின்றத பிரிண்ட் பண்ணணும். யூஸ்வலா நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஃபிக் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணுவோம், கரெக்ட்டுங்களா? பட் பைத்தன் என்ன சொல்லுது, இந்த கான்ஃபிக்னா அதுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுது. கான்ஃபிக் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ இந்த கான்ஃபிக்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுது. ஸோ இதை எப்படி கால் பண்ணலாம்? ஒரு கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் டாட் கான்ஃபிக். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ள போய் இந்த மெத்தடை கால் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ கால் பண்ணிட்டா ரன் ஆயிடுமா பார்க்கலாம். எரர். ஸோ மிஸ்ஸிங் ஆன் ட்ரக்கெட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் செல்ஃப். ஸோ இங்க அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல செல்ஃப்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, ஆனா நீ செல்ஃபே கொடுக்கல, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுமே இங்க பாஸ் பண்ணல, எப்படி நான் பிரிண்ட் பண்றது அப்படின்னு கேக்குது, கரெக்ட்டுங்களா? ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஆஸ் சிம்பிள் ஆஸ் இட் இஸ் ஐஃபை லேப்டாப் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சா? பட் இங்க செல்ஃப் அப்படின்றது என்ன, எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும் அதை பார்க்கலாமா? எனக்கு இங்க ஒரு ஆப்ஜெக்டுக்கான இந்த கான்ஃபிக் தேவை, சரிங்களா? இங்க இந்த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இந்த காமன் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபைன் பண்ணணும். இந்த டெஃபினேஷன்லயே நான் இங்க கம்ப்யூட்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் இனிஷியலைசேஷன் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட்னா இந்த கஸ்டமா பில்ட் பண்ணி இருக்கக்கூடிய ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிற கிளாஸ் ஆஃப் கம்ப்யூட்டரை கால் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன் கால்ல, இந்த கிளாஸ் கால்ல இந்த ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேஸ், கரெக்ட்டுங்களா? இங்க நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், ஸோ கம்ப்யூட்டர் டாட் கான்ஃபிக். கம்ப்யூட்டர் அப்படின்றது இந்த ப்ளூ பிரிண்ட், இந்த ப்ளூ பிரிண்ட்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த கான்ஃபிக் அப்படின்ற மெத்தட ஒரு பிஹேவியரை நான் இங்க கால் பண்ணிருக்கேன். ஸோ இட் கேன் ஐடென்டிஃபை. நான் ஃபர்ஸ்ட் இதை போய் பார்க்கணும், ரெண்டாவது இதை போய் பார்க்கணும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இதுக்குள்ள இன்டியூஸ் பண்ணி இதுக்கான வேல்யூவை நான் எப்படி எடுக்கிறது? ஸோ அங்கதான் செல்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. ஸோ இப்போ இந்த செல்ஃப் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை இங்க டிஃபைன் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்டை நான் இங்க பிளேஸ் பண்றேன். இங்க இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் இந்த ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்றதுக்கு இங்க ஒரு பேராமீட்டரா பாஸ் பண்றோம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளரான ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்லணும் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்றது ஒரு ஹியூமன் அப்படின்னு வச்சுக்கோ, கான்ஃபிக் அப்படின்றது ஒரு பிஹேவியர், அவங்க ஓடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த காம்பவுண்ட் அப்படின்றது யாரை நான் ஓட சொல்றேன் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸை வச்சு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியரை இவங்கள பண்ண வைக்கிறோம் அப்படிங்கறதா இதுக்கான அர்த்தம். ஸோ ஒரு ஹியூமனை ஓட சொல்றோம், அந்த ஹியூமன் பேரு தாஸ், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ மோர் சிம்பிளர் எக்ஸாம்பிள் விச் கேன் பி கிவன் பாசிபிளி. ஸோ இன்னும் டீட்டெயில்டா நம்ம வர வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கான அவுட்புட் சேம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இந்த கிளாஸ்க்குள்ள இன்டியூஸ் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ அதை நம்ம இப்படி தான் பண்ணணும். ஸோ
இந்த சின்டாக்ஸ் அப்படின்றது ஒரு டிஃபால்ட் பிஹேவியர் ஆஃப் பைத்தன், ரைட்? இதை இன்னும் சிம்பிளரா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்கு, கரெக்ட்டுங்களா? லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் தேவை. com2 ஈக்குவல் டு கம்ப்யூட்டர். இதே மாதிரி சேம் நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் சேம் 2 லைன்ல பிரிண்ட் பண்ண போகுது, கரெக்ட்டுங்களா? இதை பைத்தன் இன்னும் கொஞ்சம் சிம்பிளரா நம்மளுக்கு ஒரு டிஃபால்ட் சிஸ்டம் பிஹேவியரா கொடுக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள போய் இந்த பிஹேவியரை இந்த ஆப்ஜெக்டை வச்சு டிஃபைன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல. ஸோ இந்த com1 அப்படிங்கிறது இங்க செல்ஃபா பாஸ் பண்ணது இல்லையா, அதுக்கு பதிலா நம்ம இன்னொரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். என்னன்னா com1 டாட் கான்ஃபிக் ஆஃப் நத்திங். ஏன் நத்திங்? இங்க ஏன் நம்ம com1 அப்படின்னு போடக்கூடாது? போடணும் அப்படிங்கிறதுக்கான அவசியமே நம்மளுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, இங்க நான் சொன்ன அதே ஃபார்முலா வச்சுக்கோங்க. ஒரு ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஓடு அப்படின்னு நம்ம சொல்றோம். யாரை ஓட சொல்றோம்னு தெரியல, அதனால நம்ம தாச ஓடு அப்படின்னு சொல்றோம். இதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷனா நம்ம பார்த்தோம், கரெக்டுங்களா? ஒரு ஹியூமன் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள பிஹேவியர் ஓடு அப்படின்றது யாரை ஓட சொல்லணும் அப்படிங்கிறது தாஸ். ஸோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ், ரைட்? ஸோ இங்க இது என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ com1 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணும் போதே ஸ்டெப் 1ல இட் வில் கோ டு சர்ச் ஃபார் com1. com1 என்ன? இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் ஆஃப் திஸ் கிளாஸ், சரிங்களா? ஸோ ஃபைண்டிங் com1 ஃபவுண்ட் அஸ் ஆப்ஜெக்ட். எந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதையும் அதால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே நம்மளுக்கு 2 ஆன்சர் கிடைக்குது. ஸோ அந்த 2 ஆன்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படிங்கிறதோட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இந்த com1, கரெக்டுங்களா? ஸோ அதுதான் இது டிஃபைன் பண்ணுது. கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை, அதோட பிஹேவியரை, ஆட்ரிபியூட்ஸை இந்த com1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸால ஆக்சஸோ மேனிபுலேட்டோ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம், சரிங்களா? ஸோ இங்க நம்மளுக்கு இந்த 2 விஷயங்களுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இதை நம்ம டேர்ம்ஸா சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்? ஒரு ஹியூமனை, தாஸ் அப்படிங்கிற ஒரு ஹியூமனை, கரெக்டுங்களா? ஸோ தாஸ் அப்படின்ற ஒரு ஹியூமனை நம்ம ஏதோ ஒன்று பண்ண சொல்ல போறோம், கரெக்டுங்களா? அதுதான் இதுக்கான அர்த்தம். என்ன பண்ண சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் கம் தேர் லைக் கான்ஃபிக், அதோட பிஹேவியரை யூஸ் பண்ண சொல்ல போறோம். ஸோ ஆஸ் ஒரு எக்ஸாம்பிள் ரன் அப்படின்றது. ஸோ அட் லாஸ்ட் நம்மளுக்கு எல்லாத்துக்கான ஆன்சருமே கிடைச்சிரும், கரெக்டுங்களா? ஸோ இந்த com1க்கு வாட் கிளாஸ் வாட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஆன்சர், தென் இந்த கான்ஃபிக்கு வாட் பிஹேவியர் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ இந்த 3 ஆன்சர் தான் நம்மளுக்கு இங்கேயும் கிடைச்சிருக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ என்ன கிளாஸ், என்ன பிஹேவியர், என்ன ஆப்ஜெக்ட். ஸோ பிஹேவியர் அப்படின்றத நான் இந்த மெத்தட்ஸ் தான் மென்ஷன் பண்றேன் இந்த இடத்துல. ஸோ வாட் கிளாஸ் வாட் ஆப்ஜெக்ட் வாட் பிஹேவியர் ஆஸ் சேம் அஸ் திஸ். ஸோ இங்க இந்த com1 அப்படின்றது நம்மளுக்கு என்ன ஆப்ஜெக்ட் என்ன கிளாஸ்ங்கிறத சொல்லிடுது. நான் என்ன மெத்தட் அதுக்குள்ள போய் கால் பண்ணணும் அப்படிங்கிறது இதை சொல்லிடுது. பட் இதை நம்ம பிரிண்ட் பண்றப்போ எனக்கு செல்ஃப் அப்படிங்கிற பாராமீட்டர் இருக்கு, நீ கொடுக்கவே இல்லை அப்படின்னு பைத்தான் நம்ம கிட்ட ரெக்வஸ்டே பண்ணல, கரெக்டுங்களா? ஏன் பண்ணல? நம்மளுக்கு அவுட்புட் அது பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஏன் பண்ணலன்னா, இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டுக்கான அர்த்தம், நான் எந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ள வந்து இந்த மெத்தடை கால் பண்ணி இந்த செல்ஃப் அப்படிங்கிற பாராமீட்டரை இன்புட்டா கொடுக்கறனோ அதுவே அதுக்கான இன்ஸ்டன்ஸா மாறிடுது. ஸோ இதை இன்னும் எப்படி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நான் இங்க எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்றனோ அந்த ஆப்ஜெக்ட் இங்க இருக்கிறதா அர்த்தம். பட் நம்ம அதை எங்க டிஃபைன் பண்ணணும்னு தேவையே இல்லை. ஸோ இது பைத்தானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிஹேவியர். ஸோ இது இந்த கோடை ரொம்ப சிம்பிளராகவும் ரொம்ப நீட்டாகவும் மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி சின்டாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? சேம் அஸ் திஸ் com2 டாட் கான்ஃபிக் 2 தடவை நம்மளுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படிதான் இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் தென் இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோவில் 2 முக்கியமான கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? செல்ஃப் கீவேர்ட். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக இதில் பார்க்கலாம். தென் கம்பேரிசன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃபைண்டாக பார்க்கலாம். ஸோ கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள நம்ம ஆல்ரெடி இருக்கோம். நான் இங்கே C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வென் இந்த C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் இனிஷியலைஸ் பண்றப்போ இட் வில் நோ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸோட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இந்த C1 அப்படின்றது. ஸோ இது ஒரு மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். we call it as heap memory. So every object of a class will be stored in a heap memory. நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் பார்ட்ல ஒரு மெமரி தான் ஹீப் மெமரி. ஸோ அந்த ஹீப் மெமரியில இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்டும் ஒரு ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, C1 ஆஃப் ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷன் அதோட அட்ரஸை பிரிண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இதோட ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். we have an error. ஏன் அப்படின்னா C1 அதுக்கு என்னன்னே தெரியல. ஏன் அப்படின்னா கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை.
ஸோ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள இருக்கிற எந்த விதமான விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது இல்லை, யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இந்த C1 அப்படின்றது இந்த கிளாஸ்க்குள்ள போயிட்டு கிளாஸ்க்குள்ள ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட போகுது. பட் வாட் நவ் வி ஆர் டூயிங் இஸ் லைக் பிரிண்டிங் த அட்ரஸ் ஆஃப் திஸ் C1. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். இதுதான் நம்மளோட மோட்டோ. இப்போ பாத்தீங்க அப்படின்னா 1408 அப்படின்னு முடிய இந்த நம்பர் இங்கதான் இந்த C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி C2 அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும், அதே இடத்துல ஸ்டோர் ஆகுமா இல்லை வேற இடத்துல ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது ஹீப் மெமரியில இருக்கக்கூடிய இன்னொரு மெமரி லொகேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது வேற நம்பர், இது வேற நம்பர். ஸோ இதுதான் இதோட அட்ரஸ். ஸோ இது ரெண்டுமே ஹீப் மெமரியில ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்? ஸோ எவ்ரி டைம் வி கிரியேட் அன் ஆப்ஜெக்ட், அது ஒரு தனியான அலோகேட்டட் மெமரி ஸ்பேஸை ஹீப் மெமரியில இருந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவா இருக்கும், 1 KB இருக்கலாம், 1 MB இருக்கலாம், இல்லை 1 GB இருக்கலாம், இப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், சைஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வச்சு அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது டிஃபைன் ஆகும். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் இருந்தால் லெட்ஸ் சே 1 MB, இல்லை 2 வேரியபிள் இருந்தா 2 MB அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். பட் ஒரு விஷயம், இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ சைஸ்ல அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ஹீப் மெமரியில, அதை பண்றதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிளோட சைஸ் 1 MB, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சைஸ் கொடுக்கணும். ஸோ 1 MB சைஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த கம்ப்யூட்டர் பிரேசஸ் இருக்கு இல்லையா, இதுதான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், அலோகேட் பண்ணிருக்கோம் ஹீப் மெமரியில. ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர், ரைட்? ஸோ இங்க நம்ம வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வேரியபிள்ஸ் அலோகேட் பண்ணேன், அது எப்படின்றதுக்காக செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு தாஸ்னு பிரிண்ட் பண்றேன். செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். C1 டாட் நேம் நான் பிரிண்ட் பண்ணனா என்ன வேல்யூ வரும், P2 டாட் நேம் பிரிண்ட் பண்ணா அப்ப என்ன வேல்யூ வரும்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே தாஸ். ஏன் அப்படின்னா ரெண்டுமே இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸை தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா இந்த இனிட் அப்படின்ற மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிருக்கும். தட்ஸ் வை வி கால் இட் அ ஸ்பெஷல் மெத்தட். அதுக்குள்ள வந்து செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாஸ் அப்படின்றது. ஸோ 2 தடவை நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு. பட் இங்கே நம்ம எந்த மேனிபுலேஷனும் பண்ணல, அந்த தாஸ்ங்கிற வேல்யூவை எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்றனால ஸோ டைரக்டா 2 டைம் இது பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணும், அதோட ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா C1 டாட் நேம் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு ட்ரை பண்றேன். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும், சிவா தாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ C1 டாட் நேமோட வேல்யூவை மட்டும் நான் இங்க இருந்து சிவா அப்படின்னு மாத்திருக்கேன். C2ஓட நேமை நான் எதுவுமே மாற்றாதனால ஆட்டோமேட்டிக்கா அது இனிட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு தாஸ் அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இப்படி நம்ம மேனிபுலேட் பண்ணலாம் இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை. பட் இது சஜஸ்டபிள் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ இங்க C1 C2 அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இங்க நம்ம ஏஜையும் ஆட் பண்ணிக்கலாமே. C1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு let's say 21. ஸோ இங்க 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ தாஸ் 24, சிவா 21 அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்க அந்த வேல்யூஸை மாடிஃபை பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். கால் இட் அஸ் அப்டேட். ஸோ டிஃபால்ட்டா செல்ஃபை நம்ம இங்க பாஸ் பண்றோம். ஸோ இங்க செல்ஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 13 நான் போடுறேன். நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படின்னா C1 டாட் அப்டேட்னு கால் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ C1 டாட் அப்டேட். ஸோ அப்டேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 13 இதை கன்வெர்ட் பண்ணணும்னா இட் வில் ஹேவ் அன் கொஸ்டின், ரைட்? அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா எனக்கு அப்டேட் பண்ண சொல்ற ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவை நான் எதுக்கு அப்டேட் பண்ணணும், எந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ இங்க எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒன்னு C1 இன்னொன்னு C2. ஸோ அது C1 C2 அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு இந்த செல்ஃப் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ C1 டாட் அப்டேட்னா C1ஓட ஏஜ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நீ 13 கன்வெர்ட் பண்ணு. ஸோ இந்த வேல்யூவை அதுக்கு பதிலாக அசைன் பண்ணு அப்படிங்கறனால தான் இங்க C1 சொல்லுது. ஸோ அதே மாதிரி C2 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ C2ல இருக்கக்கூடிய வேல்யூவை நீ இப்படி அசைன் பண்ணு அப்படின்றது சொல்லியிருக்கும். ஸோ C1ஓட நான் ஏஜ் எங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம், 30. ஏன் அப்படின்னா நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு. C1க்கு 30 தான் அப்படின்றது பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நான் C2க்கு போய் பார்த்தேன்னா அங்க என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 24 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டா இனிட் மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதோட வேல்யூ எடுத்து அசைன் பண்ணிடுச்சு. ஸோ செல்ஃப் கீவேர்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ 10-15 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறப்போ இன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை
எப்படி டிஃபைன் பண்றது, நான் இப்போ முதல் ஆப்ஜெக்ட்ல இருக்கேனா ரெண்டாவது ஆப்ஜெக்ட்ல இருக்கேனா இல்ல எந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கறத இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்மளால ஈஸியா ஜஸ்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் செல்ஃப், ரைட்? ஸோ இந்த அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்ல. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இங்க நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேரிங் டூ ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். DOS24 சிவா 21 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இங்க பாத்தீங்கன்னா நான் ரெஸ்டிங்கா கன்சிடர் பண்ணிருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு இன்டீஜரா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டையும் நான் கம்பேர் பண்ணணும்னா எப்படி கம்பேர் பண்ணலாம்? இஃப் C1 ஈக்குவல் டு C2னா பிரிண்ட் சேம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இங்க நான் இதோட அட்ரஸஸை கம்பேர் பண்ண விரும்பல. நான் எதை கம்பேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா இந்த C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸையும் C2ங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸையும் கம்பேர் பண்ண விரும்புறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன், கம்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷன். டெஃப் கம்பேர். யூஸ்வலா கம்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? செல்ஃப் அப்படின்றது டிஃபால்ட்டான பாராமீட்டர். கம்பேரிசன் யூஸ்வலா எப்படி நடக்கும்? ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ C1 எடுத்துட்டு போயிட்டு நான் C2 கூட கம்பேர் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இங்க சப்போஸ் இது எப்படி ஒர்க் ஆகணும்? நான் C1ல இருந்து கால் பண்ணேன் அப்படின்னா C1ஐயும் C2வையும் கம்பேர் பண்ண சொல்லும் இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட். இதுவே நான் C2ல இருந்து கால் பண்ண சொன்னேன்னா C2வையும் C1ஐயும் கம்பேர் பண்ண சொல்லும். ஸோ டு ரெடியூஸ் த கன்ஃபியூஷன் நான் இங்க அதர் ஆப்ஜெக்ட்னு போடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கணும். ஸோ இதுதான் கம்பேரிசன். ஸோ இங்க நான் அந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறேன், C1.compare C2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? C1 C2 கூட கம்பேர் பண்ணு அர்த்தம். ஸோ அதோட டெஃபினேஷன் இங்க வந்து போது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும்? ஸோ கம்பேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போகும், செல்ஃப் அப்படின்றதுக்கு C1 அசைன் பண்ணிட்டு அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு C2 அசைன் பண்ணும். ஸோ இந்த C2 அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஆபரேஷன்ஸ் அது நடத்தணும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். நான் ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இஃப் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு அதர் ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். return true else return false. So C1 ஓட ஏஜ் 24, இங்க நான் C2 டாட் ஏஜ் 24 டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்? சேம்னு இருக்கு. ஸோ இங்க நான் C2 டாட் ஏஜ் 25 மாத்துறேன், C1 டாட் ஏஜ் மேபி 28 மாத்துறேன். ஸோ வேற வேல்யூஸை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இது ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இது ரிட்டர்ன் பண்றதே ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தான். ஸோ இஃப் இங்க நான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இது இங்க பிரிண்ட் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதே நான் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறேன். பிரிண்ட் நாட் சேம்னு கொடுத்துச்சு பாத்தீங்களா? ஸோ இந்த கம்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் இங்க C1ல இருந்து கால் பண்ணும் போது இந்த செல்ஃபுக்கு C1ஐயும் அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு C2வையும் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நான் இதுவே ஆப்போசிட்டா கால் பண்ணேன் அப்படின்னா செல்ஃபுக்கு C2வையும் அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு C1ஐயும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். கம்பேரிசன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால இப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த டியூட்டோரியல். So now a class will be having attribute and behavior, right? ஸோ நம்ம பிஹேவியர் அப்படின்றதுக்கு மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஆஸ் ஆஃப் நவ், ஸோ ஆட்ரிபியூட்னா ஆஸ் யூ நோ வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸ், அந்த மெத்தட்ஸ் கூட எப்படி இன்டியூஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்ளமை சால்வ் பண்றது அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ வேரியபிள் 1 வந்து ரேம்னு வச்சுக்கலாம், வேரியபிள் 2 வந்து ப்ராசஸர் அப்படின்னு வச்சுக்கலாம். டு ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி இந்த ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு நம்மளுக்கு சில வழிகள் இருக்கு இன்சைட் அ கிளாஸ். Python having a default special function to define variables. ஸோ ஸ்பெஷல் அப்படின்றதுக்கு we already know அண்டர்ஸ்கோர்ஸ் வச்சு இருக்கக்கூடிய எல்லா மெத்தட்ஸையுமே நம்ம பைத்தான்ல ஸ்பெஷல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்றோம், which is a Python default behavior. ஸோ init அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணோம்னா இப்படி டிஃபைன் ஆகும். ஸோ இந்த நன் அப்படிங்கிறது இப்போதைக்கு நமக்கு தேவையில்ல, அந்த பாஸும் தேவையில்ல. ஸோ வாட் இட் வில் டூ இஸ் init அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் மெத்தட் இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸோட டிஃபால்ட் மெத்தடா கால் ஆகும். whenever we call computer, it will automatically process the init function. So init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள எது இருந்தாலுமே ஆட்டோமேட்டிக்கா அது பிரிண்ட் ஆயிடும். give an example. நாங்க I am init அப்படின்ற ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா I am init அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இங்க நம்ம ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை கால் பண்ணிருக்கோம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா every object will call it automatically. ஸோ இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய
எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த init அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆக்சஸ் இருக்கும். ஸோ இது டைரக்டாவே கால் பண்ணிடும். இங்க கான்ஃபிக் அப்படிங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணியே அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸை ஆக்சஸ் பண்றது அப்படின்றது ஒரு 2 ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்க நம்ம கம்ப்யூட்டர் மட்டும் கால் பண்ணோம் அப்படின்னா, இல்ல இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கம்ப்யூட்டர் கால் பண்ணோம் அப்படின்னா, as we are doing here, ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தடை கால் பண்றோம் அப்படின்னா இது ஒரு 2 ஸ்டெப் ப்ராசஸ். பட் இங்க init அப்படிங்கிற இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆயிருக்கிறதுக்கான காரணம், இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸ் ஒரு ஆப்ஜெக்டை வச்சு இன்ஸ்டன்சஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய init ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா அங்க எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இங்க கான்ஃபிகை கால் பண்ற மாதிரி நம்ம தனியா init கால் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதனாலதான் init அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம் இன் பைத்தன். ஸோ நான் ஒரே ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா, ஸோ init அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு. ஏன் அப்படின்னா இங்க 2 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இங்க 2 ஆப்ஜெக்டை நான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கேன். அதனால whenever we call it, இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எத்தனை ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிருக்கோ அத்தனை தடவை இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிரும். பட் இந்த கான்ஃபிக் அப்படின்றது நம்ம ஒரு தடவை தான் கால் பண்ணிருக்கோம் அப்படிங்கறனால இது ஒரே ஒரு தடவை மட்டும் பிரிண்ட் பண்ணிருக்கு. ரைட், as I said, நம்ம இங்க 2 வேரியபிளை டிக்ளேர் பண்றோம். ஸோ as டிஃபால்ட் பைத்தன்ல செல்ஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்ட் ஒரு செல்ஃப் பேராமீட்டரா எந்த ஆப்ஜெக்ட் வச்சு நம்ம கால் பண்றோமோ அந்த பேராமீட்டரை டிஃபால்ட்டா எடுத்துக்கும். அது இல்லாம ஒரு 2 எக்ஸ்ட்ரா பேராமீட்டர் CPU அண்ட் RAM. CPUங்கிறது நான் இங்க ப்ராசஸ் மென்ஷன் பண்றேன். ஸோ CPU அண்ட் RAM இங்கே 3 பாராமீட்டரை இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கேக்குது. கரெக்டுங்களா? இந்த கான்ஃபிக் இருக்கட்டும். இப்படியே இங்க நம்ம இதை கால் பண்ற இடத்துல com1 = கம்ப்யூட்டர், com2 = கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணும்போது இது கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள போயிட்டு init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற பாராமீட்டர்ஸை நம்ம இங்க பாஸ் பண்றோமா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும். இங்க நம்ம எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ we will do like i5, 16GB போடலாம். சேம் as this i7, 16GB, ரைட்? ஸோ இப்போ இங்க நம்ம 2 ஆர்குமெண்ட்ஸை இங்க பாஸ் பண்ணிருக்கோம். செல்ஃப் அப்படிங்கிறது இங்க ஒரு 3வது ஆர்குமெண்டா இருக்கு. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரியே இங்க நமக்கு கண்ணு முன்னாடி 2 ஆப்ஜெக்ட்ஸ், 2 பாராமீட்டர்ஸ் மட்டும் தான் நம்ம இங்க பாஸ் பண்றோம் அப்படின்னா டிஃபால்ட்டா இதுக்கான அர்த்தம் செல்ஃப் இதையும் சேர்த்து பாஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம லாஸ்ட் வீடியோல மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டை வச்சு இந்த கிளாஸ் நம்ம கால் பண்றப்போ இட் வில் பாஸ் இட் செல்ஃப் அஸ் அன் ஆர்குமெண்ட் ஹியர் ஃபார் செல்ஃப். சரிங்களா? ஸோ அதனால நமக்கு கண்ணு முன்னாடி இங்க 2 பாராமீட்டரும் இங்க போகும்போது 3 பாராமீட்டராகவும் ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதோட ரெப்ரஸன்டேஷன் எப்படி இருக்கும்னா com1 com2. ஸோ இங்க இருந்து இது பாஸ் ஆகும்போது இப்படிதான் பாஸ் ஆகும். பட் இது ஆட்டோமேட்டிக்கா பேக்ரவுண்ட்ல நடக்குது அப்படிங்கறனால நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் ரெப்ரஸன்டேஷன் அப்படிங்கிறது தேவையில்லை. இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் ரெப்ரஸன்டேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட், 2வது வேல்யூ 1 அண்ட் 3வது வேல்யூ 2. ஸோ இந்த ஆர்குமெண்ட்டை இந்த ஆப்ஜெக்ட் கூட கம்பைன் பண்றதுக்கு, இன்டியூஸ் பண்றதுக்கு நம்ம இங்க செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுவோம். CPU = CPU. ஸோ இந்த CPU என்னன்னு இதுக்கு தெரியணும் இல்லையா? ஸோ அதை என்ன மென்ஷன் பண்றோம் அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட ஒரு CPU தான் நான் இங்க மென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இன் ஆர் கேஸ், ஸோ com1ல இருந்து கால் பண்றப்போ com1.cpu = CPU, com2ல இருந்து கால் பண்றப்போ com2.cpu = CPU. இதுதான் அதோட அர்த்தம். ஸோ இங்கதான் அந்த ப்ளூ பிரிண்டிங் அப்படிங்கிற விஷயம் வருது பாத்தீங்களா? ஸோ இங்க நான் com3ல இருந்து இல்ல com10ல இருந்து நான் எப்ப கால் பண்ணாலும் நான் எங்க இருந்து கால் பண்றனோ அதோட ஆப்ஜெக்ட் தான் இதோட செல்ஃபா கன்சிடர் பண்ணிக்கும். சேம் as this self.ram அப்படின்றது = RAM. ஸோ இங்க இந்த 2 வேரியபிள்ஸையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இங்க நம்ம ஆர்குமெண்ட்ஸா இந்த வேரியபிள்ஸை கால் பண்ணிருக்கிறனால இந்த ஆர்குமெண்ட்ஸை self.cpuனா நீ இந்த CPU எடுத்துக்கோ. அதாவது இங்க இருந்து எனக்கு கால் பண்றப்போ இந்த i5 அப்படிங்கிறது இந்த CPUக்கு போகும். com1ல இருந்து கால் பண்றப்போ இந்த com1 அப்படிங்கிறது செல்ஃபுக்கு போகும். இந்த 16 அப்படிங்கிறது இந்த ரேமுக்கு போகும். ஸோ அங்கிருந்து உள்ள வரும்போது com1.cpuவோட வேல்யூ நான் இங்க 15 i5 அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் இங்க வரணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஸோ இங்கதான் இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்ட் மேஜர் ரோலை பிளே பண்ணுது ஃபார் டிஃபைனிங் எ ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஈச் ஆப்ஜெக்ட். ஸோ இங்க நான் எத்தனை ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி எத்தனை தடவை இதை கால் பண்ணாலுமே நான் எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து அதை இன்ஸ்டான்ஷியேட் பண்றேன் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இங்க இருக்கக்கூடிய வேல்யூஸை நான் ஆர்குமெண்ட்ஸ்ல இருந்து பாஸ் பண்ற வேல்யூஸை கம்பைன் பண்ணி நம்மளுக்கு இதுக்கான அவுட்புட்டை, நம்மளோட டிசைட் ரிசல்ட்டை இது கொடுக்கும். ஸோ இந்த கான்ஃபிக் உள்ள நம்ம சில சேஞ்சஸ் பண்ணலாம். கான்ஃபிக் இஸ் அப்படின்னு போட்டு அந்த கான்ஃபிகை கால் பண்றப்போ எனக்கு சிபியூவும் ரேமும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா இப்போ அது புரியுமான்னு பார்க்கலாம். லெட்ஸ் சே நான் அதை ரன் பண்றேன். com1 has no attribute called config. ஏன்னா config அப்படிங்கிற ஃபங்க்ஷனே நான் கொடுக்கல, ஏன்னா நான் அதை கால் பண்றேன். இப்போ நான் அதை கால் பண்ணவே இல்லைன்னா என்ன நடக்கும்? இது பிரிண்டே ஆகாது. இந்த init ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயுமே இன்ஸ்டான்ஷியேட் ஆகி நம்மளோட பேக்ரவுண்ட் மெமரியில ஸ்டோர் ஆகியிருக்கும். whenever we print, we execute this
மெத்தட்ஸ் இன்சைட் திஸ் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃப்ளோ ஹியர். இப்போ அதை டீகோட் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன எரர் சொல்லுது அப்படின்னா சிபியூனா எனக்கு என்னன்னு தெரியல. ஸோ ரெண்டாவது error என்னவா இருக்கும்னா ரேம்னா எனக்கு என்னன்னு தெரியல அப்படின்னுது. ஸோ இந்த சிபியூ அப்படின்றது என்னன்னா அதால ஐடென்டிஃபை பண்ண முடியாதுக்கான காரணம் என்னன்னா சிபியூவை என்ன அப்படின்னே இதுக்கு தெரியல. ஸோ நான் இந்த சிபியூ என்னன்னு தெரியணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா எதோட சிபியூன்னு சொல்லணும். கரெக்ட்டுங்களா? ஸோ COM1 COM2 2 சிபியூ இருக்கு. ஸோ நான் எதோட சிபியூன்னு சொல்லணும். நான் COM1 டாட் சிபியூன்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக செல்ஃப் டாட் சிபியூன்னு சொல்லலாம், செல்ஃப் டாட் ரேம்னு சொல்லலாம். இங்க இந்த செல்ஃப் அப்படிங்கிறது இந்த கான்ஃபிக்கு டிஃபால்ட்டா ஒரு ஆர்குமெண்டா இருக்கிறனால இந்த செல்ஃப்ல இருந்து என்னால சிபியூவை கெட் பண்ணிக்க முடியும். ஏன்னா செல்ஃப் டாட் சிபியூ ஈக்குவல் டு சிபியூ அப்படின்னு ஆல்ரெடி இங்க டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் வை திஸ் செல்ஃப் அப்படிங்கிற இந்த கேஸ் நம்மளுக்கு திரும்பவும் இங்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ செல்ஃப் டாட் சிபியூ அப்படின்றது நான் காமன்ல இருந்து கால் பண்றப்போ காமன் டாட் சிபியூவையும் செல்ஃப் டூ டாட் சிபியூ லைக் COM2 டாட் சிபியூ அப்படின்றது செல்ஃப் இங்க i7ஐயும் இங்க i5ஐயும் பிரிண்ட் பண்ணுது. த கான்ஃபிக் இஸ் i5 and 16. நான் COM2 பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா அப்போ என்னோட அவுட்புட் i5 16 and i7 16 அப்படிங்கிற இந்த ரெண்டு அவுட்புட்டையும் எடுத்து வந்து கொடுக்கும். நான் எந்த இடத்துல பிரிண்ட் பண்ணனா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. இங்க i5 i7 அப்படிங்கிறது மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இந்த காமன் டாட் கான்ஃபிகை கால் பண்றப்போ இந்த காமன் அப்படின்றது இந்த மொத்த வேல்யூவையும் எடுத்துட்டு இந்த init அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள போகும். ஸோ COM1 அப்படிங்கிறது செல்ஃப்க்கு, i5 அப்படின்றது சிபியூக்கு, 16 அப்படின்றது ரேம்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகும்போது செல்ஃப் டாட் சிபியூ ஈக்குவல் டு சிபியூ அசைன் பண்ணிடும். அதே மாதிரி செல்ஃப் டாட் ரேம் ஈக்குவல் டு ரேம் அசைன் பண்ணிடும். நான் செல்ஃப் டாட் சிபியூ பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு i5 அப்படிங்கிற வேல்யூவை இதை எடுத்துட்டு போய் இங்க பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம i5 அப்படின்ற அவுட்புட் கிடைக்குது. அது சேம் அஸ் திஸ் COM2 எடுத்துட்டு போகும்போது i7 அப்படிங்கிறது தான் செல்ஃப் டாட் சிபியூட வேல்யூ அப்படிங்கிறதுனால i7 அப்படிங்கிற வேல்யூவை நம்மளுக்கு இங்க பிரிண்ட் பண்ணுது. ஸோ நம்ம இங்க கான்ஃபிகை கால் பண்றோம். அது சேம் அஸ் திஸ் இந்த மொத்த ஆப்ஜெக்ட்ஸையும் எடுத்துட்டு உள்ள போயிட்டு இந்த COM1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை வச்சு செல்ஃப் டாட் சிபியூ கால் பண்ணுது. ஸோ i5 அப்படிங்கறத இந்த கான்ஃபிக் இஸ் i5 16 அப்படிங்கறத இங்க பிரிண்ட் பண்ணுது. ஸோ செல்ஃப் டாட் ரேம் ரெஃபரன்ஸ் 16. ஸோ அதே மாதிரி ரெண்டாவது ஆப்ஜெக்டோட கான்ஃபிக் நான் கால் பண்றப்போ மறுபடியும் இது உள்ள போகுது. இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு இதுக்குள்ள ரன் ஆகுறப்போ i7 and 16 அப்படிங்கறத பிரிண்ட் பண்ணுது. ஸோ இப்படிதான் இங்க இருக்கக்கூடிய வேரியபிள்ஸை அதுக்குள்ள இருக்கக்கூடிய மெத்தட்ஸை வச்சு நம்மளால கால் பண்ணிக்க முடியுது அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஸோ இங்க நம்ம தனித்தனியா சிபியூ இல்ல ரேம் அப்படின்னு டிஃபைன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் பை இட் செல்ஃப் காலிங் இட் அஸ் அன் ஆர்குமெண்ட். ஸோ இந்த ஆர்குமெண்ட்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை COM1ஓட சிபியூ பிரிண்ட் பண்ணும்போது செல்ஃபாவும் COM2ஓட சிபியூ பிரிண்ட் பண்ணும்போதும் செல்ஃபாவும் பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க ஸ்ட்ரக்சர் ஒன்று தான், பட் நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கால் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து அதோட வேல்யூ மாறுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். இங்க வேரியபிள்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, இந்த ஸ்பெஷல் மெத்தட் init எப்படி ஒர்க் பண்ணுது, ஸோ இந்த வேரியபிள்ஸை இதோட பிஹேவியர் கூட எப்படி இன்டியூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது, இதோட வேல்யூஸ் எப்படி கெட் பண்றது, அதை வச்சு நம்மளோட டிசைட் ரிசல்ட் எப்படி அக்யூர் பண்றது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்த்திருக்கோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாஸஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ அதை ரெண்டு எப்படி இன்டியூஸ் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறது, அதை எப்படி கம்பைன் பண்ணி அதோட ரிசல்ட்டை எடுக்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி மெமரி அலோகேஷன்ஸ் எடுத்துக்குது, கன்ஸ்ட்ரக்டர்ஸ்னா என்ன, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் டிஃபைன்டா பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ லெட் மீ கிவ் யூ அ சினாரியோ. ஒரு கிளாஸ்க்குள்ள இன்னொரு கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும். ஸோ ப்ளூ பிரிண்ட் இன்சைட் ப்ளூ பிரிண்ட், ஒரு மினி ப்ளூ பிரிண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருந்தா எப்படி இருக்கும், ஸோ அதை பார்க்கலாம். ஸோ நான் கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒன்று டிஃபைன் பண்றேன். நான் அதுக்கு init மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் நேம், செல்ஃப் டாட் ரோல் நம்பர், மேபி இங்க இதுக்கான பேராமீட்டர் கொடுக்கணும் இல்லையா, ரோல் நம்பர். ஸோ இது ஒரு டிஃபால்ட்டான ஒரு கிளாஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கக்கூடிய init மெத்தட்லாம் யூஸ் பண்ணி உள்ள வேரியபிள்ஸ்லாம் டிஃபைன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு கிளாஸ். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம்னா S1 ஆஃப் ஸ்டூடெண்ட், ஸோ ரெண்டு வேரியபிள் நான் பாஸ் பண்ண போறேன். ஒன்று ஸ்டூடெண்ட் 1 அவனோட ரோல் நம்பர் 1, அதே மாதிரி S2 ஸ்டூடெண்ட் அவனோட ரோல் நம்பர். ஸோ இங்க ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், S1 டாட் ஷோன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா நம்ம இந்த ஸ்டூடெண்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம். அதுக்குள்ள S1 டாட் நேம் என்ன அப்படிங்கிறது, காமா S1 டாட் ரோல் நம்பர் என்னன்றது. ஸோ இப்படி பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்டூடெண்ட் 1 அவனோட ரோல் நம்பர் 1 அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு ஒரு சிம்பிளரான ஃபங்க்ஷன் வேணும்னு வச்சுக்கலாம். நான் இப்போ S1 டாட் ஷோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும், எனக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாராமீட்டர்ஸையும், அதுக்குள்ள இருக்க அந்த ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா வேரியபிள்ஸோட வேல்யூஸையும் எடுத்து பிரிண்ட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ டெஃப் ஷோ ஆஸ் யூஷுவல் செல்ஃப் ரொம்ப முக்கியம். கீழே வந்தோம்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து
இன்டென்டேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். s1.nameக்கு பதிலாக self.name self.roll number அப்படிங்கறத நான் இங்க பிரிண்ட் பண்றேன். இப்போ என்னோட அவுட்புட் என்னவா இருக்கணும், நான் s1ல இருந்து கால் பண்றதுனால இந்த வேல்யூ, இதுவே s2ல இருந்து கால் பண்ணனா student 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ. ஸோ இப்படி என்னோட வேல்யூஸ் ஒர்க் ஆகுது. ஸோ செல்ஃப் வேர் யூஸ் டு இட், ரைட்? ஸோ செல்ஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியுதுல. லெட்ஸ் சே எவ்ரி ஸ்டூடெண்ட் வில் பி ஹேவிங் a லேப்டாப், ரைட்? ஸோ எல்லாருக்கும் ஒரு லேப்டாப் இருக்கும். எனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த லேப்டாப் என்ன பிராண்டுன்னு தெரியணும்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே HP. என்ன கான்ஃபிகரேஷன் தெரியணும்னா மேபி நான் i5 போடுறேங்க. ஸோ இதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்லையா, இந்த லேப்டாப்ஸ் இதெல்லாமே இருக்கும். டெல்னு போடுறேன், இது வந்து ஒரு i3 லேப்டாப். பட் இந்த ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிறது இந்த ஸ்டூடெண்டோடைய ஆட்ரிபியூட்ஸ், கரெக்டா? இந்த ஸ்டூடெண்ட் இது டிஃபைன் பண்ணுது. ஆனா இந்த HP i5 அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்டோட லேப்டாப்பை டிஃபைன் பண்ணுது, கரெக்டா? இப்போ நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, நான் எல்லாத்தையும் எதுக்கு அங்கேயே கொடுக்கணும்? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா, அந்த ஸ்டூடெண்டோட ஆட்ரிபியூட் இல்லாம அவனுடைய ஏதோ ஒரு ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட், மேபி வி கால், இங்க நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி லேப்டாப். ஸோ அந்த லேப்டாப்போட ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் நான் ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதை மேனிபுலேட் பண்ணதுக்கு நான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கறதுனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் எழுதுறேன். லெட்ஸ் கால் இட் அஸ் லேப்டாப். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்போ டிஃபால்ட்டா எப்படி கிளாஸ் எழுதுவோம், சேம். பட் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது இந்த அவுட்டர் கிளாஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்டர் கிளாஸா இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த கிளாஸுக்கும் அதே மாதிரி we have init function. இதுக்கு பதிலாக இங்க brand and CPU. இங்க இருந்து இதை கால் பண்றதுக்கு பதிலா நான் இங்கே கால் பண்றேன்னு வச்சுக்கலாம், HP i5. ஸோ இந்த இடத்துல இருந்து எப்படி நான் அதை கால் பண்றதுங்கிறத பின்னாடி சொல்றேன். ஸோ இதுக்கான வேல்யூ ஆல்ரெடி நம்ம இங்க கொடுத்துட்டோம். தட் வில் பி மோர் காம்ப்ளெக்ஸ். அதனாலதான் நான் அதை எப்படி எழுதியிருக்கேன். லெட்ஸ் சே லேப்டாப்னு ஒரு கிளாஸ், அதுக்குள்ள டிஃபால்ட்டா நம்ம init மெத்தட், அதுக்குள்ள self.brand equal to HP self.CPU equal to i5. ஸோ இந்த லேப்டாப் அப்படின்ற கிளாஸை நான் கால் பண்ணணும் அப்படின்னா இதுக்குள்ள என்னோட வேல்யூஸ்லாம் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இது இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்ல இருந்து நான் கால் பண்ணணும் அப்படின்னா நான் அதையும் இங்க டிஃபைன் பண்ணியிருக்கணும். லேப்டாப் நாட் லேப்டாப், ஏன்னா அது சேம் கிளாஸ் நேம்ன்றனால மேபி லேப் ஈக்குவல் டு self.laptop அப்படின்ற கிளாஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற அவுட்டர் கிளாஸ்க்குள்ள இதோட இன்னர் கிளாஸையே நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ calling this class inside this class, சரிங்களா? இதை தான் நம்ம இங்க இப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம். ஸோ இட்ஸ் அ வேரியபிள். அந்த வேரியபிள்குள்ள இந்த self.laptopயே நான் கால் பண்றேன். ஸோ இந்த லேப்டாப்குள்ள இந்த init ஃபங்க்ஷன் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிடும். தட் மீன்ஸ் இந்த self.brand HP, இந்த self.CPU i5 அப்படிங்கிற வேல்யூ இங்க ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஸோ நான் இதை கால் பண்ணணும் அப்படின்றப்போ lap1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் நான் இனிஷியேட் பண்றேன், s1.lap. அதே மாதிரி lap2 ஈக்குவல் டு s2.lap. இது ஒர்க் ஆகணும் இல்லையா? ஒர்க் ஆகுமா அப்படின்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணலாம், lap1 lap2 ஐடியை பிரிண்ட் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஐடி அலோகேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு அட்ரஸ் ஆல்ரெடி அலோகேட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். print id of lap1 same as this id of lap2. ஸோ இந்த அவுட்டர் கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த இன்னர் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸும் இனிஷியேட் ஆயிடுச்சு அப்படிங்கறதா இந்த அட்ரஸ் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுது. இப்போ நான் டைரக்டா கால் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, lap1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை இன்ஸ்டான்ஷியேட் பண்ணி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள தான் இந்த லேப்டாப் அப்படின்ற கிளாஸ் இருக்கு. ஸோ நான் அதை கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸ்டூடெண்ட் கிளாஸை ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாட் லேப்டாப் அப்படின்ற கிளாஸை கால் பண்ணணும். ஏன்னா இது ஒரு இன்னர் கிளாஸ் ஆஃப் திஸ் அவுட்டர் கிளாஸ். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது தான் வெளியில இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் குள்ள போனாதான் நம்மளால லேப்டாப்பை ஆக்சஸ் பண்ண முடியும், ரைட்? இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் டு ரிமெம்பர். நான் இங்கேயும் ஒரு ஷோ ஃபங்க்ஷன் எழுதுறேன்னு வச்சுக்கலாம், def show of self. ஸோ இந்த ஷோ ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த லேப்டாப்போடது, இந்த ஷோ ஃபங்க்ஷன் அப்படின்றது இந்த ஸ்டூடெண்டோடது. வியர்ட், ரைட்? புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை டிஃபைன் பண்றதுக்கு நான் பிரிண்ட் பண்றேன் self.brand, self.CPU. இப்போ நம்ம இதை கால் பண்ண என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? என்ன நடக்கும்னு கெஸ் பண்றீங்க? கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. s2.show இது மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. இது ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த lap1 அப்படின்றது இந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள போகும். அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய லேப்டாப் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள போகும். ஸோ லேப்டாப்குள்ள இருக்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதை எடுத்துக்கும். பட் இங்க நம்ம பிரிண்ட் பண்ணிருக்கிறது என்ன, ஷோ அப்படிங்கிற இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான். இந்த ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது இல்ல. ஸோ இந்த s2குள்ள இருக்க ஷோ அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் கால் பண்றோம். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஷோ அப்படின்ற ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணலாம்? இங்க நம்ம ஆல்ரெடி ஒரு ஷோங்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் இல்லையா? அங்க போயிட்டு இங்க நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு விஷயம் self.lap.show. ஸோ இந்த ஷோ அப்படிங்கிற ஸ்டூடெண்டோட ஃபங்க்ஷனை கால் பண்றதுனால, இந்த மெத்தடை கால் பண்றதுனால அதுக்குள்ளேயே இந்த லேப் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஷோவையும் கால் பண்ண முடியும். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட் self.brand equal to இங்க நம்ம கொடுத்திருக்கிற HP, இதே மாதிரி self.cp equal to இங்க நம்ம கொடுத்திருக்கிற i5. ஸோ இதை வேற எந்த மாதிரிலாம் இதை பிரிண்ட் பண்ண முடியும், இந்த def show அப்படிங்கிற விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கோட் பண்ணாதான் இந்த கான்செப்ட் எல்லாமே புரியும். பாக்குறப்ப புரியுற மாதிரி தான் இருக்கும். இட் வில் பி a complex thing. மறுபடியும் எடுத்துட்டு போய் நீங்க முதல்ல இருந்து எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த இன்னர் கிளாஸ்
கேன் பி யூஸ்ட் இன் அவுட்டர் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸ் இன்சைட் கிளாஸ் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ என்டர்பிரைஸ் கிரேட் ப்ராடக்ட்ஸ்ல இந்த மாதிரி கிளாஸஸ் டெஃபினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் வில் பி ஈஸியர். நீங்க கோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப். வி ஆர் ஃப்ரம் கோட் ஹண்டர்ஸ். தேங்க்ஸ்.